சுயாட்சி என்பது எங்கள் பிறப்புரிமை. இதனை தடுக்கவோ தகர்க்கவோ எவருக்கும் உரிமை இல்லை. இது எங்கள் போர் முழக்கம் என்று அண்ணா முழங்கினார். அவரது கனவை நிறைவேற்றும் வகையிலும் சட்டமன்றத்தை இறையாண்மையை நிலைநாட்டும் வகையிலும் வரலாற்று சிறப்புமிக்க தீர்ப்பை பெற்றோம். அடுத்தபடியாக மாநில சுயாட்சி கனவை நிறைவேற்ற குழு அமைச்சிருக்கிறோம். நான் தொடங்கியுள்ள இந்த பயணம் நீண்டது. முதலமைச்சராக 5வது ஆண்டில் அடியெடுத்து வைக்கும் இந்த வேளையில் இந்த மன்றத்தில் நின்று உறுதியோடு சொல்றேன், என் பயணம் தொடரும். தமிழ்நாட்டுக்காக, தமிழர்களுக்காக, மாநில உரிமைகளுக்காக என் பயணம் தொடரும். இதுவரை பார்த்தது திராவிட மாடல் அரசின் பார்ட் 1 தான். இதுவரை பார்த்தது திராவிட மாடல் அரசின் பார்ட் 1 தான். 2026 வெர்ஷன் 2.2 லோடிங். அதில் இன்னும் சாதனைகளை படைப்போம். தமிழ்நாடு வரலாறு படைக்கும். வாழ்க தமிழ், வெல்க தமிழ்நாடு. மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, மாண்புமிகு உறுப்பினர்களால் வழங்கப்பட்டிருக்கக்கூடிய கோரிக்கை எண் 22 காவல் பற்றிய மானிய கோரிக்கை மீதான வெட்டு தீர்மானங்களையும், கோரிக்கை எண் 23 தீயணைப்பு மற்றும் மீட்பு பணி குறித்த வெட்டு தீர்மானங்களையும் நான் படித்து பார்த்தேன். அவை விதிகளுக்கு உட்பட்டு இருக்கும் பட்சத்தில் நிச்சயமாக உறுதியாக நிதி நிலைமைக்கேற்ப படிப்படியாக அரசு அதை நிறைவேற்ற உறுதியளிக்கிறேன். எனவே மாண்புமிகு உறுப்பினர் அனைவரும் என்னுடைய விளக்கத்தை ஏற்று வெட்டு தீர்மானங்களை பெற்றுக்கொண்டு இந்த மானிய கோரிக்கை நிறைவேற்றி தருமாறு கேட்டுக்கொள்கிறேன். மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, இத்துறை சிறப்பாக செயல்பட எனக்கு உறுதுணையாக இருக்கக்கூடிய உள்துறை செயலாளர் திரு தீரஜ்குமார் IAS அவர்களுக்கும், தமிழ்நாடு காவல்துறை தலைமை இயக்குனர் திரு சங்கர்ஜிவால் IPS அவர்களுக்கும், சென்னை தீயணைப்புத்துறை இயக்குனர் திருமதி திரு சங்கர்ஜிவால் IPS அவர்களுக்கும், சென்னை பெருநகர காவல் ஆணையர் திரு அருண் IPS அவர்களுக்கும், தீயணைப்புத்துறை இயக்குனர் திருமதி சீமா அகர்வால் IPS அவர்களுக்கும், நுண்ணறிவு பிரிவு காவல்துறை தலைவர் உள்ளிட்ட காவல்துறை உயரதிகாரிகள் மற்றும் அனைத்து காவல்துறை சகோதரி சகோதரிகளுக்கும் எனது மனமார்ந்த நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். அதேபோல் நம்முடைய மாண்புமிகு உறுப்பினர் GK மணி செல்லப்பிறந்தைகள் அவர்கள் கோரிக்கை பக்கம் விடுபட்டு போயிருக்கிறது. எனவே அதனை முதல்வர் மூலமாக திரும்ப சொல்லி அவை குறிப்பில் சேர்த்துக்கொள்ள வேண்டும் என்று குறிப்பு அனுப்பியிருக்கிறார்கள். எனக்கு அதுவும் சேர்த்துக் கொள்ளப்படுகிறது என்பதையும் நான் பணிவோடு தெரிவித்து என் உரையை நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.